ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சபஸா அந்த சொல்யூஷன் பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட மாட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வருத்தத்தில் இருந்தீங்க. ஆனால் நம்ம ஹீரோ ஒன்றும் அந்த லெவலுக்கு மோசமானவன் கிடையாது. அதை நீங்கள் இந்த எபிசோட்ல புரிஞ்சுக்கிடுவீங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 10. நான் எதுக்காக வந்திருக்கேன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சபஸ். உனக்கு என்ன ரொம்ப வேர்க்குது, இந்த என்னோட கர்ச்சிஃபை வச்சு தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன்கிட்ட கர்ச்சிஃபை கொடுக்குறான். இப்போ சபஸ் கூட இருக்கிற அந்த டொனாரி அப்படிங்கிற பொண்ணை கூட்டிட்டு வராங்க. நீல் டவுன் போடு அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் அவளை கண்ட்ரோல் பண்ண பார்க்கவும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, என்னோட பேரு ஐன் சோல்கோன், நான் தான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே மாஸ்டர், சபஸ்கோ சேர்த்துதான். சபஸ் இந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையோ பண்ணக்கூடாதுன்னு தானே நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆனா மைலாட் அப்படின்னு நம்ம சொல்ல வரதுக்குள்ள எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க சபஸ், என்னையும் சேர்த்துதான், சோ அதை பத்தி நான் எதுவுமே சொல்ல வரல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் தேங்க்ஸ் சொல்றான். அவளை நீ இப்போ கொள்ளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனா மைலாட் அது அவசியம் தானா அப்படின்னு அவன் கேட்கவும், சபஸ் நீ எனக்கு லாயலா இருக்கியா இல்ல உன் இஷ்டத்துக்கு வேலை பார்க்கியா அப்படின்னு கேட்கவும், நான் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அதை வார்த்தையால இல்ல செயலால ப்ரூவ் பண்ண அப்படின்னு சொல்லவும், இப்போ அவளை கொல்ல அவன் ரெடி ஆகுறான். டோனாரியுமே வந்துட்டு அதை ஹாப்பியா ஏத்துக்கிட்டா. இப்போ சபஸ் வந்துட்டு அவளை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பஞ்ச் பண்ண போகும்போது டக்குன்னு கொக்கைடஸ் தடுக்கிறான். சபஸ்க்கு ஒண்ணுமே புரியல. தள்ளி நில்லு சபஸ். கொக்கைடஸ் அவன் பஞ்சில் அவ்வளவு பவர் இருந்துச்சான்னு கேட்கவும், கண்டிப்பா அதை அவளை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் சொல்றான். உங்க எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே சபஸ் எனக்கு இன்னும் லாயலா தான் இருக்கும், இந்த ஒரு ப்ரூஃப் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்களும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டமியர்ஸ் விக்டம் என்கிட்ட தான் நான் நாசரிக்ல கொண்டு போய் அவனை விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிட்டான். லார்ட் டமியர்ஸ் நான் இவளை கொண்டு போய் ரூம்ல விட்டுட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லுவான். அவனும் ஓகே சொல்றான். இப்போ சபஸ் அவளை கொண்டு போய் ரூம்ல விட போறான். நான் அப்படி செஞ்சதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்பல. நான் கொடுத்த வார்த்தையை என்னால காப்பாற்ற முடியல. இங்க இருந்து தூரமா இருக்கிற சிட்டியில கொண்டு போய் உன்னை விட்டுறதோ உன்னோட மெமரிஸை லார்ட் ஐன்ஸ் ஆல்டர் பண்ணிடுவாரு, நீ என்னை பத்தி மறந்துடலாம், உன்னோட இஷ்டப்படி வாழு அப்படின்னு சொல்லவும், நான் ஹாப்பியா இருக்கிறதே உங்க கூட இருக்கிறதுனால தான். ஏன்னா அந்த நரகத்துல இருந்து நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க. நான் உங்க கூடவே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் உங்க கூட இருந்தா மட்டும் தான் ஹாப்பியா இருப்பேன். உங்க கையால நான் இறந்தா கூட அது எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி அவ ஆளறா. உடனே சபஸ் அவளை சமாதானப்படுத்துறான். நீ இந்த ஹியூமன்ஸ் கூட தான் வாழணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி சபஸ் கேட்கவும், நான் உங்க கூட இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. இந்த ஹியூமன் வேர்ல்டுல உனக்கு ஏதாச்சும் செய்ய வேண்டிய வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னோட லிட்டில் சிஸ்டரை நான் பார்க்கணும், என்ன நினைச்சாவா வருத்தப்படுவா அப்படின்னு அவ சொல்றா. நான் உன்னோட ரெக்வஸ்ட் பத்தி லார்ட் ஐன்ஸ் கிட்ட சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ், உங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம்குள்ள ஓடிடுதா. என்ன சபஸ் உன்னோட கண்ணம்லாம் செவந்து போயிருக்கு அப்படின்னு டமியர்ஸ் கேட்கவும், ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து, என்ன டமியர்ஸ் உனக்கு சபஸ் மேல இருந்த சந்தேகம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எஸ் மை லார்ட் அப்படின்னு அவன் சொல்றான். சபஸ் அந்த பொண்ணை என்ன பண்ணலாம் நீ பிளான் பண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா அப்படின்னு சபஸ் சொல்றான். நாஸ்ரிக்க பத்தி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு, சோ அவளோட மெமரி ஆல்டர் பண்ணி அவளை தூரமா இருக்கிற சிட்டியில கொண்டு போய் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அது நமக்கு தான் ஆபத்து, அவளை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் சொல்றான். கொல்றதுல கூட எனக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கணும் டமியர்ஸ், அவளை கொல்றதுனால எனக்கு எந்த லாபமும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவனும் சரின்னு சொல்லியிருந்தான். மைலார்ட் அவளை நான் நாஸ்ரிக்கு கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி சபஸ் கேட்கவும், எதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்கறாங்க. நாஸ்ரிக்ல குக்கிங் ஸ்கில் இருக்கிற மயிர் கம்மியா தான் இருக்காங்க, இவா நல்லா குக்கிங் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சாதாரண ஹியூமனால நாஸ்ரிக்கு சமைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி டமியர்ஸ்க்கும் சபஸ்க்கும் ஒரு சண்டை வருது. அவ நல்லாவே குக்கிங் ஸ்கில் உள்ளவா, நாஸ்ரிக்கோட சாப்பாடெல்லாம் அவளுக்கு சமைக்க கத்து கொடுத்தா ரொம்பவும் டேஸ்டா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது. ஹே ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஃபார்மிங் ஹண்டை முடிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொல்லவும், இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் அந்த ஐஸ் டிராகன் ஹண்ட் அதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. லார்ட் ஐன்ஸ் முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் திட்டவா அவங்க ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்கறாங்க. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். உடனே அந்த கிரீன் லைட் வந்துட்டு அவனோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணுது. டொனாரே கிட்ட நான் பேசணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி நீ அவளை கூட்டிட்டு வராங்க, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உன்னோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். என்னோட பேரு டொனாரே மீனியா ஃபின்யார்ட் அப்படின்னு அவ சொல்றா. உன்னை தூரத்துல இருக்கிற ஒரு சிட்டியில கொண்டு போய் விட்டுறவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். இல்ல நான் சபஸ் கூட இருக்கதான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்றா. சரி அப்படின்னா இதுதான் என்னோட முடிவை எல்லாரும் கேட்டுக்கோங்க. இந்த ஹைன் சோல்கோனோட ப்ரொடெக்ஷன்ல தான் இனிமே வா இருக்க போறா. இனிமே நீயும் நாஸ்ரிக்ல ஒரு கெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நான் சபஸ்க்கு கீழே வேலை பார்க்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னா இனிமே நீ சபஸ்க்கு மெய்டா ஒர்க் பண்ணலாம். சபஸ் இனிமே அந்த மெய்டு எல்லாருக்குமே லீடர் கிடையாது, அவனை அந்த பதவியில இருந்து விளக்குறேன். அதுக்கு பதிலா ஆரியல் மேகாவா அவனோட பிளேஸ்ல நான் போடுறேன். ஹைன் சோல்கோனோட ப்ரொடெக்ஷன்ல தான் இந்த பொண்ணு இருக்காங்கிறத எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நாஸ்ரிக்ல இருக்க யாராலையும் உனக்கு இனிமே பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ டொனாரே கிட்ட சொல்றான். உனக்கு இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா டமியர்ஸ் அப்படின்னு கேட்கும். அவன் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். சரினா அவங்க எல்லாரும் இப்ப அந்த ரூம்ல இருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா, மைலார்ட் உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்குவோம். நான் அந்த அட்வென்ச்சரர் மோமானா இருந்தப்போ மீனியா இறந்து போனதுக்கு அப்புறமா அவளோட டைரி எடுத்து பார்த்தேன். அவளோட சிஸ்டரை பத்தி போட்டிருந்துச்சு. இவ தான் அந்த சிஸ்டர், அவளை நான் ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் ஒரு இடத்த போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ பெர்மிஷன் கொடுக்குறான். உடனே டமியர்ஸ் அங்க இருந்து கிளம்பி போறான். லார்ட் ஐன்ஸ் சொன்னபடி கிரெயின்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, நானும் சொல்யூஷனோ போயிட்டு வந்துருந்தோம், நீ பத்திரமா வீட்டுல இரு அப்படின்னு சொல்லிட்டு சபஸ் கிளம்புறான்.
கிளைமன் நேத்து அந்த 8 ஃபிங்கர்ஸ்ல ஒருத்தனை புடிச்சிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சஸ் ரனர் வந்து அந்த ப்ளூ ரோஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அந்த பிரின்சஸை பாக்குறதுக்காக அவளோட பிரதரும் மார்க்கி அப்படிங்கிற ஒருத்தனும் வந்திருக்காங்க. உடனே தனியா பேசணும்னு சொல்லி இப்ப தனியா உட்காந்து பேசுறாங்க. இந்த காஃபி நல்லாவே இல்லையே சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். நம்ம உண்மையிலேயே இங்க எதுக்காக பேச வந்திருக்கோங்கிறத பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கிங்கிறவன் கேட்கவும் அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திடாத சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த பிரின்ஸ் சொல்றான். அந்த மிலிட்டரியோட சீக்ரெட்ஸ் எல்லாம் நம்ம நோபல்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். அதுல மார்க்கிங்கிற ஒருத்த மட்டும் துரோகம் பண்றானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் ஒன்னும் அப்படி பண்ணல அப்படின்னு அவன் சொல்றான். எதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட் சொல்லவும் நீ ஒரு பறவை மாதிரி இந்த இடத்துக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறன்னு நினைச்சா உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரதர் கேட்கறான். சில மேடு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவ சொல்றா. நீங்க அந்த 8 ஃபிங்கர்ஸ் அழிக்க போறதா கேள்விப்பட்டேன். உண்மையான பிரின்சஸ் ரனர் கிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கி சொல்லவும் இவ உடனே வில்லத்தனமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆமா, சின்ன வயசுல இருந்தே நீ இப்படி தானே இருந்த, எதனால திடீர்னு மாறின அப்படின்னு சொல்லி மார்க்கி கேட்கவும் எல்லாமே அந்த கிளைமன்ட்காக தான். எனக்கு அந்த கிளைமன்ட் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரியுமா? அவன் ஒரு பப்பி மாதிரி என் பின்னாடியே சுத்தி சுத்தி வருவான். அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அவ சொல்லவும் ஆனா அவன் ஒரு சாதாரண காமனர், அவனை எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி மார்க்கி கேட்கவும் நான் அதுக்கு ஹெல்ப் பண்ற, பதிலுக்கு நீ எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு அந்த பிரதர் சொல்லவும் அவ டக்குன்னு ஓகே சொல்லிடுறா. ஆனா அதுக்கு முன்னாடி மார்க்கி உங்க பையன் வயசு எத்தனை அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு இப்போ தான் 5 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லவும் அவனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவ கேட்கவும் அவன் டக்குன்னு டென்ஷன் ஆகுதான். ஹே மார்க்கி அமைதியாரு அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்லவும் என்னோட பையனை நீங்க பேருக்கு கல்யாணம் பண்ணிட்டு கிளைமன் கூட வாழ்க்கை நடத்துவீங்க, என்னோட பையன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணு கூட வாழ்ந்துக்கிடலாம் அப்படிதானே அப்படின்னு சொல்லி மார்க்கி கேட்கவும் அவளும் ஆமா அப்படின்னு சொல்றா. அந்த 8 ஃபிங்கர்ஸ்ல இருந்து நம்ம அண்ணனுக்கும் சில பங்கு போகுது, அவனை நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் சொல்றான். அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, நான் இந்த 8 இடத்தையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரன்னர் சொல்றான். அவங்களை தோக்கடிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அதுக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் கேட்கவும் அதுக்கு சில அட்வென்ச்சரஸ் நம்ம இறக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் ரன்னர் சொல்றா. நான் வேணா இதுல என்னோட பர்சனல் பாடி கார்ட்ஸையும் அட்வென்ச்சரஸையும் இறக்கவா அப்படின்னு சொல்லி மார்க்கி கேட்கவும் இல்ல அதுக்கு தகுந்தாப்புல என்கிட்ட ஒரு அடமாண்டியம் லெவலே இருக்கு, இதான் வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி போய் அவ கதவை திறக்கிறா. பார்த்தா கேசிஃப் நின்னுட்டு இருக்கான். செபஸும் சொல்யூஷனும் வீட்டுக்கு வராங்க. பார்த்தா கதவு உடஞ்சிருக்கு. டுனாரி டுனாரி அப்படின்னு சொல்லி செபஸ் தேடுறான். அவளை கடத்திட்டு போனவங்க ஒரு லெட்டரையும் விட்டுட்டு போயிருக்காங்க. நான் போய் இதை பாத்துக்கிட்டு அப்படின்னு செபஸ் சொல்லவும் சபஸ் மறந்து போயிட்டீங்களா, இப்போ அவ லார்ட் ஐன்ஸோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கா, லார்ட் ஐன்ஸ்க்கு டக்குனு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவோ சரி நீ இன்ஃபார்ம் பண்ணு, நானும் என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ ஆல்பர்டோக்கு கால் பண்ணி சபஸ் கூட இருந்த அந்த பொண்ணு டுனாரிக்கு பிரச்சனை, அவனுக்கு பேக்கப் அனுப்பி என்னால இப்போதைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லவும் லார்ட் ஐன்ஸ் வேல்யூபிள் இல்லாத அந்த கிரீச்சருக்காக நம்ம நாசரிக்கோட படையை அனுப்பணுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும் அவ என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன், என்னோட வாக்கு தான் ரொம்பவும் வேல்யூபிள் ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் சரி ஓகே நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்லிட்டு லாரன்ஸ் உங்களுக்கு என்னதான் ஆச்சு, இது முட்டாத்தனமா இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ஸ்ல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாம இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இதுல தேவையே இல்லாதது தான், ஆனா தேவையில்லாம கதைக்குள்ள சொரிய வச்சிருப்பாங்க நம்மளை குழப்பறதுக்காக. அதை நீங்க பெருசா எதுவோ கண்டுக்கிடாதீங்க, உங்களுக்கு போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா புரிய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ் இன்னும் வேற லெவல்ல இருக்கும், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.